தலைப்பு இன்னைக்கு த பிளெஸிங் ஷோடவுன். ஆங்கிலத்திலே த பிளெஸிங் ஷோடவுன், தமிழிலே ஆசீர்வாதம் மோதல். த பிளெஸிங் ஷோடவுன். நவ் இந்த வசனத்தை நான் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திஸ் மெசேஜ் கேம் அப் டு மீ. நம்மளுக்கு போன 1 வீக்காக நம்மளுக்கு ஆனிவர்சரி மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் நம்மளோட மத்தியில் கடந்த 3 நாளாக அருமையான ஜிபிஎஸ் ராபின்சன், பிரதர் ஜிபிஎஸ் இவெஞ்சலிஸ்ட் ஜிபிஎஸ் ராபின்சன் ஆண்டவரோட வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருக்கும்போது ஆதியாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டார். அதில் ஆதியாகமம் 33 அதிகாரத்தில் எனக்கு ஒரு வெளிப்பாடுதல் கிடைச்சது. Now let's look at Genesis chapter 32. Now before we go into the scripture, I would like to share a story. ஒரு கதை. It's not a homey, it's not a parable, but it's a real story. எனக்கு ஒரு நண்பன் இருந்தார், இருக்கிறாரு. அன்டில் நான் என்னோட ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாரு. என்னோட நண்பன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ஸ்வீட் அண்ட் லவ்விங் பாயாக இருப்பார். ஒரு நல்ல நண்பனாக இருப்பார். ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டராக இருந்தார். இப்போ இந்த யங்ஸ்டருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு மனுவார்த்தம் வந்துருச்சு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. there was a misunderstanding with his friends. அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா he was very soft spoken. இந்த நண்பன் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப ஜென்டலாக இருப்பார். யாரையும் அஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார். அப்போ திடீர்னு இந்த ஒரு நாளைக்கு a fight happened. ஒரு சண்டை. பள்ளிக்கூடம் முடிந்து ஒரு 10 பேர் என்னோடய நண்பனை அடிக்க வந்துட்டாங்க. நாங்கள் போல, நாங்கள் இல்லை, ரைட். others who were there told me what happened. அப்போ என் நண்பன் என்ன செஞ்சாருனாக்கா, you know sometimes you see this cinematography. சண்டை டைம் என்ன நடக்கும்? when a hero is walking in, சண்டை நடக்குது, என்ன ஆகும்? ஹீரோ வருவார், 10 பேர் அப்படியே பறந்து போவாங்க. இப்போ என் நண்பன் என்ன செஞ்சாருனாக்கா, he is a Christian as well. அவர் நடந்து வரும்போது, ஐ மீன் நாட் when he was walking and coming, he was there. 10 பேர் அடிக்க வந்துட்டாங்க. 10 பேர் கேன்டீனில் அடிக்கும் போது, கேன்டீன் இன் ஸ்கூல், இப்போ கேன்டீனில் அடிக்கும் போது அவனுக்கே தெரியல அவன் என்ன செஞ்சான்ட்டு. அவன் சொன்னான் எனக்கு அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னானே, நானே என்ன செஞ்சேன்ட்டு தெரியலண்ணே, என்னமோ செஞ்சேன். 10 பேர் ஒருத்தனா வந்தாங்க, 1 by 1 வந்துக்கிட்டே இருந்தாங்க, நான் அடிச்சுக்கிட்டே இருந்தேன்ட்டு சொன்னான். he just kept hitting them. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். படத்தில் வந்து ஹீரோ அப்படி ஜெயிச்சுட்டு போயிடுவார். பட் தம்பி இங்கே ஆரம்பத்தில் அடி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் 10 பேரும் ஒன்றா கூடி அடிச்சுட்டு போயிட்டாங்க. Now ஆசீர்வாதம் பற்றி நம்ம பேசும்போது, when we speak about blessing, what comes in your mind? அநேக நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா யோசிப்போம்? ஒரு கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டு ஆசீர்வாதம் நம்மளுக்கு நிச்சயம், ஆசீர்வாதம் நம்மளுக்கு நிச்சயம். அப்போ சில நேரத்தில் என்ன தெரியுமா யோசிப்போம்? வேதத்தை வாசித்தா, நான் காலையில் ஜெபிச்சா, ராத்திரி ஜெபிச்சாக்கா, இஃப் ஐ ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட், எனக்கு என்ன நிச்சயம்? ஆசீர்வாதம் நிச்சயம்ன்ட்டு நம்ம நினைக்கிறோம். பட் இஸ் தட் வாட் ட்ரூ கிறிஸ்டியன் இஸ்? நான் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 33 அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் there's this one man. இந்த நண்பனோட பேர் என்னன்னாக்கா யாக்கோப், ஜேக்கப்னு சொல்லும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் வாட் am I speaking about. யாக்கோபோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா, it was filled with lies. Jacob's life was filled with lies. அவர் என்ன செய்தாலும், ஏது செஞ்சாலும் ஒரு பொய்யான காரியத்தில் தான் ஈடுபடுவார். Now many of us will remember, யாக்கோபுக்கு யார் அண்ணன்? he had a brother, கரெக்டாக? ஜேக்கப்க்கு ஒரு அண்ணன் இருந்தார். அண்ணாவோட பேர் என்னது? ஈசாவ். இப்போ யாக்கோவும் ஈசாவும் பிறந்து வரும்போது ஈசாவ் என்ன செஞ்சாராம்? பைபிளில் என்ன போட்டிருக்கு? ஈசாவ் என்ன செஞ்சாராம்? யாக்கோப் என்ன செஞ்சாராம்? சொல்லுங்க, வாயில் வருது. ஐ நோ இட்ஸ் கம்மிங் அவுட். சொல்லுங்க, என்ன செஞ்சாராம்? ஈசாவோட காலை பிடிச்சிக்கிட்டே இழுத்து வந்தார். Now we can see many occasions in Genesis
ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்ப்போம்னாக்கா, we see he tricked his blind father and stole the blessing that was meant for Esau. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, யாக்கோபுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை யார் பெற்றா? Sorry, ஈசாவுக்கு the blessings that Esau was supposed to get, who took it? Jacob took it. After lying to his dad. 29வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா, he hustled Laban for his future. பிறகு நிறைய காரியத்தில் நம்ம பார்க்குறோம், Jacob always lied in his life. Every time. Now, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், Jacob is now coming to a confrontational situation. என்ன ஆகுது? எப்போதும் யாக்கோப் ஓடிக்கிட்டே இருந்தவர் இப்போ ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் he's finally meeting his brother. He is not meeting his brother, is coming to meet him. ஈசாவு இப்போ வராரு யாக்கோபை பார்க்க. இப்போ நம்ம வேதத்தில் படிக்கிறோம், படிச்சிருங்களா? எனக்கு ஆதியாகமம் 32 வசனம் 1-5 வரை. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்கினாயிம் என்று பெயரிட்டான். பின்பு யாக்கோப் ஏதோம் சீமாயாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவின் இடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவின் இடத்தில் போய், நான் இதுவரைக்கும் லாபான் இடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். Alright, 6வது வசனம் படிச்சிடுறீங்களா? நான் ஆங்கிலத்தில் படிச்சிடுறேன். And the messengers returned to Jacob saying, we came to your brother Esau, and he is coming to meet you, and there are 400 men with him. படிக்கிறீங்களா தமிழ்ல? அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். Amen. எத்தனை பேர்? Now Jacob is coming to meet Esau is coming to meet Jacob. ஈசாவு கூட எத்தனை பேர் இருக்காங்க? 400 people. Now யாக்கோபோட வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது? ஹையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். He was living very highly. எப்படி சொல்கிறேன்? You see, he tricked everyone. பார்த்தோம், he tried to trick his brother. பார்க்கும்போது he tricked his father and his brother. எப்போ பார்த்தாலும் அவரோட வாழ்க்கை ஹையாக ஒரு வாழ்க்கையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். Now, let us relate his life over here, Jacob's life, with our lives. நம்மளோட வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம ஒரு கிறிஸ்துவனான்ட்டு நம்ம சொல்கிறோம். பட் how many of us can say, நான் கிறிஸ்துவனாக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஏதோ I don't have a mask. எனக்கு ஒரு மாஸ்க் கிடையாது. எப்படி என்னை சபையில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நான் வீட்டில் இருக்கிறேன். எப்படி என்னை சபையில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நான் வேலை இடத்துல இருக்கிறேன். எப்படி நான் சபையில் ஜெபிக்கிறேனோ அதே மாதிரி நான் வீட்டில் ஜெபிக்கிறேன். எப்படி என் குடும்பத்தை நடத்துகிறேனோ ஆண்டவர் எப்படி கற்றுக் கொடுக்க மாதிரியே நான் என் குடும்பத்தை நடத்துகிறேன். How many of us can say? யாக்கோபை பார்த்தீங்கன்னாக்கா, he know who God was. He know who God was. Yet he was a deceiver. பொய்க்காரனாக இருந்தார். How many of us can say, இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் how many of us can say, நான் ஆண்டவரை when I worship God, I worship him wholeheartedly. நான் எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரேன்? எதுக்கு நான் சபைக்கு வரேன்? பாஸ்டர் பார்ப்பாரா?
அதுக்கு தான் நான் பாஸ்டர் பார்க்குறதுக்கு வரேனா? அல்லது தாய் தகப்பன் கேட்பாங்களா அதனால தான் நான் சபைக்கு வரேனா? Or am I coming to worship the true and living God? கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்களில் we tend to forget to prioritize God in our lives. ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது ஆண்டவருக்கு. இங்கே யாக்கோபை பார்த்தீங்கன்னாக்கா when we see Jacob's life, he knew who Jesus was, he knew who Christ was, but அவருக்கு அவரோட வாழ்க்கை எப்படி வாழணுமோ அவருக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். He did not fear God. He did not even fear ஏங்க அவரோட சொந்த அண்ணனையோ தகப்பனையோ பயப்படாம தான் இருந்தார். பட் தொடர்ந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதியாகமம் 32 ஆரம்பத்தில் என்ன போட்டிருக்கோன்னா ஃபைனலி an encounter between Jacob and Esau. தொடர்ந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா 22வது வசனத்தில் படித்து வந்தீங்கன்னாக்கா can someone read for me 24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி ஆங்கிலத்தை நான் படிக்கிறேன். Jacob was left alone and a man wrestled with him until the breaking of day. இப்போ யாக்கோப் என்ன செய்கிறாருனாக்கா ஓடுறாரு. ஹிரன் அவர் நல்லா டெக்டிக்கலாக பிளான் பண்ணி இங்கே ஒரு கேம்ப் சைட் இங்கே நான் வச்சுருக்கிறேன், அங்கிட்டு ஒரு கேம்ப் சைட் வச்சுருக்கேன். அதே நேரத்தில் அவரும் வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா his 2 wives, his 2 servants and அவருக்கு 11 பிள்ளைங்கள் இருந்தது. ஆல் ஆஃப் them கூட்டிகிட்டு ஓடுறாரு. அண்ட் நீங்கள் மேலே படித்து பார்த்தீங்கன்னாக்கா they ran and crossed the ford of ஆங்கிலத்தை ஜபோக்குன்னு போட்டிருக்கு. and he settled over there. அப்போ இங்கே பாருங்கள் எபேரியர் மொழியில் ஜபோக் ஆங்கிலத்தில் ஜபோக் எபேரியர் மொழியில் யபோக்குன்னு சொல்லுது. யபோக் the meaning of யபோக் is empty or to pour out. empty. அப்போ யாக்கோபுக்கே தெரியாமல் இந்த ஒரு நதிக்கு அவர் செட்டில் பண்ணியிருக்காரு. அப்போ இங்கே பாருங்கள் யாக்கோப் என்ன செய்கிறாருனாக்கா he was fearful, he ran, பயந்தார், ஓடினார். ஓடிட்டு 2 கேம்ப் சைட் பிரிச்சிட்டாரு. அவர் கூட இருந்த சர்வன்ஸ், கேட்டல்ஸ், ஷீப்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு 2 போட்டு யாருக்கு தெரியும் அண்ணன் வந்தாக்கா இந்த கேம்ப் சைட் அடித்தாக்கா அங்கிட்டு ஆள் இருப்பாங்க, அண்ணன் அந்த கேம்ப் சைடும் அடித்தாக்கா நான் என்ன செஞ்சிடறேன், நான் ஓடிடுறேன், ஒளிஞ்சிடுறேன். ஸோ ஓடிட்டாரு. And now Jacob is in a place where he's lonely. எங்கே இருக்காரு யாக்கோப்? எங்கே இருக்காரு? He's in a lonely place in his life. For the first time. தாய் தகப்பன் வீட்டில் இருக்கிற போதே when he was in the household of his parents, he was there and he was getting help from his mother. யாக்கோப் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது தாயிலிருந்து எப்போதும் தாய் ஆசையாக வளர்த்து வச்சதுனால he was always in favor of the mom. இப்போ அங்கே தாய் வீட்டில் ஆரம்பித்ததுலேருந்து யாக்கோப் was always with someone. பட் இப்போ the first encounter when it's going to happen with his brother, முதல் வாட்டியா இங்கே பார்க்குறோம் வசனத்தில் 24வது வசனத்தில் and Jacob was left alone. என்னது? யாக்கோப் is alone. தமிழில் அந்த ஸ்டார்டிங் மட்டும் படிச்சிடுறீங்களா எனக்கு? யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். எஸ், யாக்கோபு என்னவா இருந்தார்? தனித்திருந்தார். ஹல்லேலூயா, தனித்திருந்தார். அண்ட் இப்போது என்ன ஆகுதுன்னா a man தொடர்ந்து படிச்சிடுறீங்களா எனக்கு? யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடன் போராடி. ஆஹா, இப்போ யாக்கோபு என்ன யோசிக்கிறாருன்னா ஐம் அலோன். அண்ணனோ என்னை பார்க்க மாட்டாரு, யாரோ என்னை பார்க்க மாட்டாங்க. நோ ஒன் இஸ் தேர் டு மீட் மீ, நோ ஒன் இஸ் தேர் டு see me. யாரும் கிடையாது. அப்போ இங்கே பார்க்குறோம் இன் அவர் லைஃப் அநேக நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்?
பிரச்சனை வருது தான். எல்லாரோட வாழ்க்கையும் பிரச்சனை இருக்குது தான். வேலை காரியத்தில் பிரச்சனை இருக்கும், சில நேரத்தில் குடும்ப காரியத்தில் பிரச்சனை இருக்கும், சில சமயத்தில் வாலிபர்களுக்கு காலேஜ் பிரச்சனை இருக்கும், அல்லது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு ஸ்கூல் பிரச்சனை, ஹோம்ஒர்க் செய்யாமல் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனை வரும்போது நம்ம என்ன திரும்ப அநேக நேரத்தில் செஞ்சிடறோம், we know, நானும் நீங்களும் கிறிஸ்தவர்கள் தான், ஆண்டவர் இருக்கிறாருன்னு தெரியும் தான், நம்ம என்ன திரும்ப செஞ்சிருவோம், we isolate ourselves from others. சபையிலே ஒரு பிரச்சனை நடக்குதா, என்ன செஞ்சிருவோம் தெரியுமா, we isolate ourselves from others. யாக்கோபுக்கு இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது. And the first thing that Jacob did, you know was what? Strategy பண்ணிட்டாரு, ஒரு strategy செஞ்சிட்டாரு. அண்ணன் வந்தாக்கா இங்கே ஒரு கூட்டம் இருக்கும், என்னோட ஷீப்ஸ், என்னோட ஹர்ட்ஸ், என்னோட சர்வன்ட்ஸ் இங்கே இருப்பாங்க, இன்னொரு பக்கத்தில் இன்னொரு குரூப் இருக்கும். அண்ணன் 2 குரூப்பும் அடித்து போட்டாக்கா அதுக்கப்புறம் நான் தனிமையாக இருப்பேன், ஒளிஞ்சிக்கிட்டே இருப்பேன். அண்ணன் ஏன், he couldn't, my brother wouldn't have been able to find me. யோசிச்சிருப்பார். Are we in our hiding place? Are we in our hiding place? தெரியும் ஜெபிக்கணும்ட்டு, தெரியும் நம்மளோட பாரங்கள் யார்கிட்ட நம்ம கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட நம்மளோட பாரங்களை கொடுக்கணும் தெரியும். But are we still in our hiding place? Are we still in our hiding place? இங்கே யாக்கோபு பார்த்தீங்கன்னாக்கா 24ஆம் அதிகாரத்தில், and Jacob was left alone. நிம்மதியாக இருக்கிற நேரத்தில் திடீர்னு என்ன தெரியுமா ஆகுது? That is the continuation of verse 24, where it says, and a man wrestled with him. எப்படி? ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது வேற வேர்ஷனில், ஆங்கில வேர்ஷனில் வேற வேர்ஷனில், can we have the slides up, the Bible verse slides for verse 24? And a man wrestled with him until the breaking of day. வேற வேர்ஷனில் எப்படி போட்டிருக்கு தெரியுமா? A man from the bushes, அங்கே இருந்த புஷஸ்லேருந்து ஒரு மனிதன் திடீர்னு யாக்கோப் கூட சண்டை போடுறாரு. A man. நம்ம தனிமையில் இருக்கும்போது, you know, Jacob wanted to be left alone. Jacob wanted to be left alone. But you see, ஸ்காலர்லி வியூவில் பார்க்கும்போது வேதத்தில் 24வது வசனத்தில் a மேன்ட்டு தான் போட்டிருக்கு. ஆனால் ஸ்காலர்லி வியூன்ட்டு பார்க்கும்போது யார் இந்த மேன்ட்டு பார்க்கும்போது, this man was said to be God. This man was said to be God. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, this man wrestled with Jacob. படிக்கிறீங்களா? எனக்கு 24, 25, 26. யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ள கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழியே உம்மை போக விடேன் என்றான். கவனித்துக் கொள்ளுங்கள். Now அங்கே யாக்கோப் எங்கே இருக்காரு? Where's Jacob? எங்கே போயிட்டு ஒளிஞ்சார்? ஜபோக் என்று சொல்லி, யாபோக் எபேரியர் மொழியில் யாபோக் என்று சொல்லி ஒரு இடத்துல 22ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 22ஆம் அதிகாரத்தில் யாபோக் என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்துல என்ன செஞ்சுருக்காரு? இப்போ ஒளிஞ்சிருக்காரு. அண்ட் யாபோக்கு அர்த்தம் என்னன்ட்டு நான் சொன்ன போத, எம்டி, கிளியர் அவுட். இப்போ பாருங்கள், ஆண்டவர் யாக்கோபு யாபோக் என்று சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ எல்லாமே பிளான் பண்ணி ரெடியாக உட்காந்துருக்கும் போது யாக்கோபு என்ன ஆகுதுங்க? ஒரு பேட்டில். ஹீஸ் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் அ மேன். அண்ட் வென் திஸ் மேன் ஃபாட் வித் ஜேக்கப், it's a time for Jacob to surrender himself. யாக்கோபுக்கு அந்த டைமில் என்ன தெரியுமா முக்கியமான நேரம்?
You know what was the most important thing for him at that time? Was to surrender himself. ஆனால் யாக்கோப் சரண்டர் பண்ணுவாரா? நீங்கள் சொல்லுங்கள். நம்ம 27வது அதிகாரத்தில் 25வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 25வது அதிகாரத்துலேருந்து நம்ம படித்து வரும்போது we will see யாக்கோப் never once ஒரு வாட்டி கூட சரண்டர் பண்ண கிடையாது. never once. இப்போ நினச்சி பாருங்க. now when he's wrestling with God, ஆண்டவர் கூட யுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது the only thing that Jesus or God wanted from him was surrender. பட் என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்க. அங்கே யாக்கோபும் சண்டை போட்டாருன்ட்டு நம்ம வசனத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்துட்டார் யாபோக் என்று ஒரு இடத்துக்கு to empty out himself, but yet there was a fight. அந்த போரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 25 திரும்பி படிச்சிடுறீங்களா? எனக்கு அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. Now when he saw that he did not prevail against him, he touched the socket of his hip, and Jacob's hip was put out of the joint as he wrestled with him. என்ன செஞ்சாரு? Now this meant யாக்கோபோட ஹிப்பை தொட்டு யாக்கோபோட ஹிப் டிஸ்லோகேட் பண்ணிருச்சு. அப்பையும் பாருங்க யாக்கோப் பிடித்துக்கிட்டு தான் இருந்தார். Even then Jacob was adamant to hold out the fight. 26 படிச்சிடுறீங்களா? அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். தொடர்ந்து படிச்சு வாங்க. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். இங்க பாருங்க, யாரு அந்த மனிதன்? யாரா இருக்கும்னு சொன்ன? காட். இப்போ காட் அங்கே இருக்கும்போது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கோம் தானே. ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்றாரு? தாயின் என்னது? தாயின் கருவேலிந்து since you were in the womb of your mom ஒனியே. அப்போ எதுக்கா இங்கே கேட்கணும்? You know why over here does it need to ask? And he 27 and he said to him, what is your name? எதுக்கு அங்கே இருக்கணும்? Why should he have asked? இங்கே பாருங்க, God asked what's your name not because he doesn't know. அவருக்கு பேர் தெரியாதுன்ட்டு அர்த்தம் கிடையாது. But because he wanted a confession from Jacob. He wanted a confession from Jacob. He wanted the manipulator to speak the truth. Amen. ஏன் தெரியுமா? அங்கே யாக்கோப் அங்கே இருக்கும்போது யாக்கோப் அங்கே அந்த யாபோக் என்ற அந்த சொல்லிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்பு யார் துரட்டிக்கிட்டே வந்தா? யாக்கோபோட அண்ணன் ஈசாவ். அப்போ யாக்கோபு பிளான் பண்ணிட்டாரு. 2 கூட்டம் ஜனங்களே வேற வேற இடத்துல வச்சு பிளான் பண்ணிட்டாரு. அப்போ அங்கே போர் நடக்கும்போது யாக்கோபு என்ன தெரியுமா செஞ்சுருக்கலாம்? ஐயோ, இது என்னோட அண்ணனோட கூட்டமாக இருக்கும்ன்ட்டு பயந்துக்கிட்டு யாக்கோபு என்ன தெரியுமா செஞ்சுருக்கலாம்? நான் யாக்கோபு இல்லைன்ட்டு சொல்லி போயிருக்கலாம். The situation that Jacob was in over there, he could have easily lied. He could have gone. What situation are we in our lives? என்ன சிச்சுவேஷன்ல நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறோம்? Are we in situations that it's difficult to speak the truth? Are we in situations where we do not live a Christ-like life? இங்க பாருங்க, Jacob in verse 27 it says, and he said to him, what is your name? Jacob could have just lied, but at that time யாக்கோபு சொன்னாரு, and my name and he said Jacob.
தொடர்ந்து 28 படிச்சிடுறீங்களா எனக்கு? அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமென். என்னது? எனக்கும் உங்களுக்கும், ஐ திங்க் ஆண்டவருக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கூட நம்ம எத்தனை வாட்டி சண்டை போட்டிருப்போம், எத்தனை வாட்டி சண்டை போட்டிருப்போம் யோசிச்சு பாருங்க. when we are younger, சூழ்நிலைகள் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கலைன்னா என்ன செஞ்சிருவோம்? ஜெபிச்சிருப்போம். கிறிஸ்துவனாக தானே இருக்கிறேன், ஜெபிச்சிருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் என்ன திரும்ப செஞ்சிருப்போம்? இந்த ஆண்டவர் உண்மையிலே இருக்கிறாரா? இஸ் காட் ரியலி தேர்? ஏன் தெரியுமா? ஆண்டவர் இருந்தாருனாக்கா இந்த இன்டர்வியூக்கு போகும்போது எனக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கோமே. ஆண்டவர் இருந்தாக்கா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னோட குடும்ப வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இருக்கோமே. இஃப் காட் இஸ் ரியலி தேர், எனக்கு காசு பணம் பிரச்சனை இருக்காத. But over here in verse 28 it says, then he said, you shall no longer be called Jacob but Israel. You know for what? For you have striven with God and with men and have prevailed. Now, some of us are fighting a life with Christ. ஆண்டவர் கூட நம்ம ஒரு போர் போட்டுக்கிட்டே இருக்கணும். 20 வருஷம் கிறிஸ்துவனாக இருந்திருப்போம், 30 வருஷம் கிறிஸ்துவனாக இருந்திருப்போம், 40 வருஷம் கிறிஸ்துவனாக இருப்போம், 50, 60, 70, 80 இயர்ஸ் கிறிஸ்டியனாக இருந்திருப்போம். பட் அநேக நேரத்தில் என்ன திரும்ப ஆகுது? எவ்வளோக்கு எவ்வளோ கூட நம்ம ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறோமோ, the longer we are a Christian, the lesser we appreciate Christ. The lesser we appreciate Christ. இங்கே வசனத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, later on there was another man who wrestled with Christ. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் there was this one man by the name of Jacob, யாக்கோப், ஆண்டவர் கூட போர் போட்டுது. புதிய ஏற்பாட்டில் லூக்கா புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, there was another man who wrestled with Christ. யார் தெரியுமா? லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் it was Jesus who wrestled with Christ. இயேசு அங்கே Jesus in agony cries out saying, 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா, Father, if you are willing, take this cup from me, ஆனாலும் yet not by my will but yours be done. ஏன் சித்தம் கிடையாது, ஏன் சித்தம் அல்ல, ஆனா உம்முடைய சித்தம். That's all. Now some of us are fighting, some of us are losing, some of us are limping. எப்படி யாக்கோப் சண்டை போட்டாரோ, எப்படி யாக்கோபோட தொடையில his hip got dislocated, some of us are limping just like Jacob. எதுக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரணும்ட்டு யோசிக்கிறோம், எதுக்கு நான் வேதத்தை வாசிக்கணும்ட்டு யோசிக்கிறோம், எதுக்கு நான் ஜெபிக்கணும்ட்டு யோசிக்கிறோம். சில குடும்பத்தில் குடும்ப பிரேயரே கிடையாது, சில குடும்பத்தில் வேதத்தை வாசிக்கிறதே கிடையாது. பட் இந்த ராத்திரி நேரத்தில் இட்ஸ் a time for us to come and confess. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, Jacob was running away from all problems. எப்பெல்லாம் ஒரு சம்பவம் நடக்குதோ யாக்கோபோட வாழ்க்கையில், யாக்கோப் ஓடிக்கிட்டே இருப்பார். பட் now when he faced this problem, யாக்கோப் என்ன தெரியுமா செஞ்சார்? முதல் வசனத்தில் படித்தோம், 26வது வசனத்தில், 27வது வசனத்தில் he confessed that he was Jacob. Hallelujah. அப்படி எழுந்து நிற்போமா இந்த மாலை ஆராதனை நேரத்தில்? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து